ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு இயர்பட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சவுண்ட் கோர் இயர்பட்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும் கேட்காம போயிடுச்சு. அது பேட்டரி வீக் ஆகிடுச்சுனால வேலை போகலாம். இப்போ வந்து போட்டில் வந்து ஒரு மாடல் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டோட வெப்சைட்லேயே வந்து டேரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் போட் சைட்டை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது. சரி, அப்போ போட்டு சைட்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் இயர்டோப்ஸ் 161 ANC எலைட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ANC ஃபீச்சர் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. குவாட் மைக் வித் ENS டெக்னாலஜியோடு வருது. ப்ளூடூத் 5.3 இருக்குது. IPX5 அண்ட் ஸ்வெட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம் அப்படிங்கிற வேர்க்கையில் வந்து உங்களுக்கு வேர்வை படுது அப்படின்னா ஒன்றும் அந்தளவுக்கு இதில் ஒன்றும் இதாகாது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறனால கால் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க அப்படின்னா கால் பேசுகிறதுக்கு இது நல்லாவே தான் இருந்தது. மெயினாக சாங்ஸ் கேட்குறோம் அப்படின்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கால் பேசுகிறதுக்கு மெயினாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவுட்டோர்லேயும் சரி எல்லாத்துலேயுமே கால் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருந்தது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இயர்பட்ஸ் இருக்குது. ப்ளஸ் குட்டியாக ஒரு அக்சசரிஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன எப்பயுமே கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள் உள்ளார கொடுத்துருக்குறாங்க. எப்பயும் போல தான் அந்த கவரை பிரிச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம இயருக்கு தகுந்த மாதிரி எந்த இயர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் மாட்டிக்கிங்க. உங்கள் காதுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை மாட்டிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டோட ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. அப்புறம் எப்பயும் கொடுத்த மாதிரி ஒரு யூசர் மேனுவல் ப்ளஸ் ஒரு வாரண்டி கார்டு, ஒரு QR கோடோட ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக போட் சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த வாரண்டி இதை இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட் இது நல்லா பிளாக் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா 500 mAh பேட்டரியும் 35 mAh பேட்டரி வந்து இயர்பட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 50 மணி நேரம் வந்து ப்ளேபேக் டைமிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்தது. ஒரு தடவை சார்ஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக நான் யூஸ் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. இதில் IPX5 ரேட்டிங்கும் ஆல்ரெடி இருக்குது நமக்கு. உங்களுக்கு இதில் சாங்ஸை பொறுத்தளவில் டீப் பேஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்லா சூட்டபிள் ஆகும். ஒரு நல்ல பேஸோட சாங் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆஃபரில் 1000 இருந்தது. இப்போ என்ன ரேட்டில் இருக்குது இப்போ உங்களுக்கு இப்போ இந்த டைமிங்கில் பார்க்கல டேரக்ட் சைட்லேயே 1300 வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சார்ஜ் இண்டிகேஷன் உங்களுக்கு அது இல்லையா. இப்போ நீங்கள் டைரெக்டாக ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் காமிச்சிடும். இந்த இயர்டோப்ஸ் 161 ANC எலைட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இப்போ மற்றதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தனியாக போட்லேயே வேறு மாடல்லலாம் ஆப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் வந்து கிடையாது. நம்ம டைரெக்டாக ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான்.
ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ண வேண்டியதான். இதில் சாங்ஸ் கேட்குறதுக்கோ கால் பேசுகிறதுக்கோ நல்லா இருந்தது. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 மைக் இஎன்சி டெக்னாலஜி இருக்கிறனால பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுது. நல்ல சாங் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா பீஸ்ட் மோட் வேறு இருக்குது. உங்களுக்கு ரைட் சைடில் சிங்கிள் டச் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ஆகிரும். டபுள் டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாங்க்கு வந்து மூவ் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் உள்ள இயர்பட்ஸை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் பாஸ் ஆகும். அதே இதை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் என்னவோ அந்த சாங் குவாலிட்டிக்கு போயிடும். இந்த பட்ஸை பொறுத்தளவு கால் பேசுகிறதுக்கோ மியூசிக் கேட்குறதுக்கோ ஒரு மூவி பார்க்குறதுக்கோ நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல சூப்பராக இருந்தது. ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டில் ஏஎன்சியோட இந்த பட்ஸ் வந்து நல்லா இருந்தது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.